லதா, என்ன நீ கேட்ட பணம்? ஏக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏடி எனக்கு எது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியா? நீ ஆசைப்பட்டு கேட்ட, அது தர வேண்டியது அக்காவுக்கு கடமை தானே. ஆமாம்மா, அது சரிதான். ஏக்கா நம்ம ரெண்டு பேருக்கும் சாரி பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்கு விலையில் வாங்கினாக்கா அப்புறம் பிளவுஸ் எடுக்கணும், அதுக்கும் சேர்த்து காசு வச்சிருக்கேல. ஆமலதா, நீ கேட்டையில நீ கேட்ட பணத்தோட 5000 ரூபாய் கூட தான் வச்சிருக்கேன். பத்திரமா எடுத்துட்டு போயேன்னா? சரிக்கா, கவலையே பண்ணாத, உன் தங்கச்சி பத்திரமா தான் எடுத்துட்டு போவேன். சரி, நாளைக்கு தானே கடைக்கு போறேன்னு சொன்ன துணி எடுக்கக்கு. கடைக்கு போகும்போது ஒரு ஃபோன் பண்ணேனா, நான் நேரா கடைக்கே வந்துருக்கேன். சரிக்கா, நான் கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ நேரா கடைக்கே வந்துரு. சரி லதா. சரிக்கா, அப்புறம் கிளம்பட்டா? ஆண்டி சாப்பிட்டுட்டு போயா? நல்ல துண்டு மீனை வாங்கி குழம்பு வச்சிருக்கேன், உனக்கு பிடிக்கணும், மாங்காய் போட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போயா? இல்லக்கா பரவாயில்ல, நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுவேன். இது வேற யாருக்கு வீடு, நம்ம வீடு தானே, எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். கற்பகம், ஏக்கா நீ தந்த பைசாயா அத்தான் பாத்துருப்பாரோ? ஏடி அது பின்னாடி ஒளிச்சு தானே வச்சிருக்க? ஆமாக்கா, பணத்தை பின்னாடி ஒளிச்சு தான் வச்சிருக்கேன். கற்பகம். ஏங்க ஆபீஸ் போறேன்னு தானே சொல்லிட்டு போறீங்க? ஆமா, ஆபீஸ் போறேன்னு தான் சொல்லிட்டு போனேன். ஒரு முக்கியமான ஃபைல மறந்து வச்சுட்டு போனேன், அதான் வீட்டுக்கு வந்தேன். எடுத்து போக்கு. எப்பாடா, அதான் பணத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதான் எதுவும் கேட்கல. என் தங்கச்சி கிட்ட நாக்க புடுங்குற போல 4 கேள்வி கேட்காம என்னால நிம்மதியா இருக்க முடியாது கற்பகம். என்னங்க சொல்றீங்க? ஆமா கற்பகம், என் தங்கச்சி எனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாத்தையும் எத்தனை பேட்டு சொல்லிருக்கா. அவளை பார்த்து நேர்ல நறுக்கு 4 வார்த்தை கேட்கணும். ஆமாங்க, நான் கேக்குறத விட நீங்க தான் உங்க தங்கச்சி கிட்ட நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும். ஆமா, நான் இப்பவே நேர்ல போய் அவங்க கிட்ட 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க தான் போறேன். எங்க அக்கா நினைச்ச போலயே எங்க அத்தா அவங்க தங்கச்சி மேல நல்ல கோபப்படியாரு. கற்பகம், பீரோல எங்க அம்மா அப்பா பேர்ல இருக்க பத்திரம் இருக்குல்ல, நம்ம வீட்டு பத்திரம், அத போய் எடுத்துட்டு வா. பத்திரம் எதுக்குங்க? அவங்க 2 பேருக்கிட்டே அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு கையெழுத்து வாங்கிட்டு வர போறேன். அப்படி பண்ணதான் அவங்க 2 பேரும் சரியா வருவாங்க. அவங்க சரியா வருவாங்களோ என்னதோ, முதல்ல நீங்க போய் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, அப்பதான் நமக்கு நிம்மதி. சரி சரி, நீ சீக்கிரம் போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. சரிங்க. ஏக்கா நீ நினைச்சது நடக்க போகுதா? ஆமா, உன் அக்கானா சும்மாவா? ஏக்கா அப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேல, கூட ஒரு 5000 ரூபாய் கூட எடுத்துட்டு வாக்கா. உனக்கு இல்லாததா? அவரவர் எடுக்கிற முடிவு நமக்கு தான் சாதகமா அமையுது. ஏங்க இந்தாங்க பத்திரம், சீக்கிரமா எங்க அக்காவிட்ட சொல்லி இந்த வீட்டையே நமக்கு பேர்ல எழுதி வாங்க வேண்டியதான். கற்பகம், நீ என் கூட வா. நான் எதுக்குங்க? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. உன்னே அவங்க யாசினாங்க இல்ல, நீ என் கூட வந்தாதான் நல்லா இருக்கும், வா போவோம். லதா, நீ என் கூட வா. அத்தா நான் எதுக்கு அத்தா, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. வேலையெல்லாம் அப்புறமா வந்து பாத்துக்கலாம், உன் அக்காவுக்கு துணையா நீயும் வா. எடி நீங்க என் கூட வாட்டி. உங்க அத்தா யாச்ச பார்த்து அக்காவும் தங்கச்சியும் கண்ணீர் விட்டு கதறியதை நீ பார்க்க வேண்டாமாட்டி? பார்க்கணும் இல்ல? சரிக்கா, அப்ப நானும் வாரேன். சரி வா போவோம். அடி ஆத்தாடி, இந்த பேனகா சரியான ஆள் தானம்மா. ஏக்கா அங்க என்ன தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? ஏ சீலா, நான் ஒன்னும் புலம்பல. அதுக்குல மாமியார் இல்லாம மருமவ இல்ல, மருமவ இல்லாம மாமியார் இல்லன்னு உன் மருமவ அடிக்கடி சொல்லுவா இல்ல. மாமியார் இங்க உடம்பு முடியாம படுத்த படுக்கையா கிடைக்கா, பக்கத்து வீட்டு அத்தை நம்ம மாமியாருக்கு துணையா இருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் ஒரு கப்பு காப்பியாவது போட்டு கொடுப்பேன்னு உன் மருமவ நினைக்கலா? எனக்கே என் மருமவ காப்பி போட்டு தர மாட்டேங்கிறா, உங்களுக்கா தருவா? ஆமா ஆமா, உன் மருமவளுக்கு லட்சணம் எனக்கு இப்பதானே நல்லாவே தெரியுது. உடம்புக்கு முடியாம இப்படி படுத்த படுக்கையா கிடந்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு உன் மருமவ செய்வான் தானே நம்ம இப்படி நாடகத்தை போட்டோம். ஆனா என் மருமவ எல்லா வேலையும் என் மோன் தலையில எல்லாம் கெட்டுட்டு பார்த்தா அக்கா, என் மவன் உசாரக்கா, அவன் பாட்டுக்கு ஆபீஸ் கிளம்பி போயிட்டான். ஆமாடியம்மா, உங்க வீட்ல எல்லாரும் ஒரு தினுசாதான் இருக்கீங்க, ஆனா மருமவளும் மாமியார் நல்லா ஒத்துமையா இருக்கீங்கல்ல நினைச்சேன். ஒரு மடக்கு காப்பி கூட போட்டு தர மாட்டேங்கிறாளே. நானும் உன் மருமவ அம்மாவாரி வீட்டுல இருந்து வந்ததும் திருந்தி எடுத்துதான் வந்திருப்பான்னு நினைச்சேன், ஆனா அவ திருந்தவே இல்லப்பா. அவ பழைய போல எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கா. இதுக்கு நானே என் மருமவளும் பரவாயில்லம்மா, ஆளுக்கு ஒரு நேரம் வேலை செய்துட்டு நாங்க நிம்மதியா இருக்கோம். அக்கா அப்படியே சைடு சரிஞ்சு படுத்துட்டே இருக்கேன் பாத்தீங்களா, ஒரு சைட வலிக்குதக்கா. அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? ஏக்கா இப்படி நடிக்கக்கூடிய ஐடியாவை சொல்லி தந்ததே நீங்க தானே அக்கா. கண்ணுல அடிக்க சொன்னேன், அதுக்குன்னு எப்படி குத்திட்டீங்க பாருங்க, கண்ணு எவ்வளவு வீங்கி இருக்கு.
அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானேக்கா. அது உன் மருமகளை ஏமாத்திடலாம்னு நினைச்சேன். அதான் கண்ணுல ஒரு குத்து வச்சேன். அப்படியாவது உன் மருமக நம்புவானு. ஆனா உன் மருமகளை ஏமாத்த கலையலையா? அக்கா எனக்கு ஒரு பக்கமா ரொம்ப வலிக்குதக்கா, நான் எழும்பி இருந்துடவா? இங்க பாரு சீலா, நீ இப்ப எழும்பி இருந்தா நீ நடிக்கணும் உன் மருமக கண்டுபிடிச்சிருவா. அட ஆமா பாத்தியலா, அவளுக்கு தெரிஞ்சு போயிடா. அக்கா அப்ப நான் என்னக்கா செய்ய? பாரு, நான் இப்ப வீட்டுக்கு நைஸா கிளம்பிடுறேன். 1/2 மணி நேரம் நல்லா தூங்குற போது அப்படியே நடிச்சுக்க. எழும்பின அப்புறம் நீ எழும்பி இருந்திக்கோ. அந்த நேரம் உன் மருமக உன்கிட்ட கேட்டான்னு வச்சுக்க. என் மருமக வந்து கேட்டானா நான் என்னக்கா சொல்லணும்? மருமோல, நீ வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியா தூங்குனா பாத்தியா? நல்ல நிம்மதியா தூங்குன பாத்தியா மருமோல? நல்ல விழுந்த வலி எல்லாம் பறந்து போயிட்டு மருமோலன்னு சொல்லணும். ஏக்கா அப்படி சொன்ன என் மருமக நம்புவாளா? நம்புவா நம்பிதானே ஆகணும். அதான் சீலா, உன் மருமக கூறுகட்ட குக்கராச்சே. நல்ல சமயத்துல நல்ல ஐடியாவா கொடுத்தீங்கக்கா. சீலா, நான் சொல்லி தந்த டயலாக் எல்லாம் உனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்குல்ல? ஆமாக்கா எல்லாம் ஞாபகத்துல இருக்கு, ஒன்னும் மறந்து போகல. அப்படியே மறந்து போனாலும் உங்ககிட்ட போன் பண்ணி கேட்க என்னக்கா? என்னது, என்கிட்ட போன் பண்ணி கேட்பாளா? அட பாவீங்களா, மாமியாரும் மருமகளும் நல்ல ஜாடி கேட்டு மூடிதான். இவ்வளவு நேரம் பேசி நேரத்தை தான் கடத்திட்டு இருக்கேன். இப்ப கூட இவ மருமக ஒரு மடக்கு காபி தண்ணி தர மாட்டேங்கிறா. ஏக்கா, அத்தான முகத்துல கோவத்தை பாத்தியா? ஆமா பின்ன, கோவம் இருக்கதானே செய்யும். புதுசா தங்கச்சிக்காரி அக்கா வீட்டுல போய் டாரா போட்டிருக்கல. அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சோத்த பொங்கி தின்னி பாடு பேசிட்டு பாடுவா இல்லக்கா? அதுவும் நம்மளை பத்தி தான் பேசிட்டு பாடுவா இல்லக்கா? பேசட்டும், இன்னும் எவ்வளவு நேரம் தான் பேசுவேன்னு நானும் பார்க்க தானே போறேன். நம்மள பார்த்ததான் 2 பேரும் கதி கலங்கி போயிருவாங்கல்ல. ஆமாக்கா, அந்த கண்குள்ளா காட்சி பார்க்கணும் தான் நீ கூப்பிட்டதா நானும் வந்தேன். சுமதி ஒரே அடியா ஓரமா ஒதுங்கிட்டா. ஆனா என்ன தங்கராணி அக்கா, நீ பேசியதா அத்தான் கேட்டுட்டு தான் இருக்காரு. கேட்கணும் தானே சத்தமா பேசியேன். மனுஷனுக்கு அப்பதானே தங்கச்சி மாரோட பத்தி தெரியும். கிளம்ப முன்னாடி ஒரு வாய் சோறையா தின்னிட்டு வந்திருக்கேன். நல்ல துண்டு மீனாத்த வாங்கி குழம்பு வச்சேன். ஏன்க்கா, வயிறு பசிக்க இல்லட்டி? பேசாம உங்க அத்தங்கிட்ட இங்க ஏதாவது ஒரு கடை பக்கத்துல நிக்க சொல்லுமாட்டி, கடையில சாப்பிட்டு போமா? அப்பதானே அவளோட ரொம்ப பேச முடியும். பேசாம இருக்கா, இன்னும் நம்ம கடையில நிப்பாட்டி சாப்பிட்டு எடுத்து போக்கு டைம் ஆகக்கா. அத்தா முகத்துல கோவ களை எப்படி தாண்ட வாடுதுன்னு பார்த்த இல்ல? நம்ம சாப்பிட்டு எடுத்து போறதுக்குள்ள அத்தா மனசு மாறிட்டுனா என்னட்டி சொல்ற? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கக்கா. வயிறு பசிங்கன்னா வாட்டர் பாட்டில தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து குடிச்சுக்க. அங்க நடக்க சண்டை சச்சரவு எல்லாம் நல்லா பார்த்துட்டு வீடு திரும்ப போது நல்ல ஒரு ஹோட்டல் நிறுத்தி சிக்கன் பிரியாணியே சாப்பிட்டுட்டு போவோம். அப்படியே சொல்ற? சரி, அப்ப நீ சொல்ற மாதிரியே செய்வோம். எங்க அத்தா படு பயங்கர கோவத்துல இருக்காரு. இன்னைக்கு அக்காவும் தங்கச்சியும் உங்க அண்ணன் கிட்ட மாட்டினீங்கடி. அக்காவும் தங்கச்சி ஒரே வீட்டுல கிடந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கீங்க. அங்க வந்துகிட்டே இருக்கேன்டி. எம்மாடி தங்கராணி, அதான் உன் அக்கா பேசிட்டேல, அப்புறம் சிரிச்ச முகத்தோட இல்ல? ஏக்கா, நீ என்கிட்ட பேசிட்டேல, என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி விடு, இனியும் பழச பத்தியே பேசிட்டு இருக்காதா. நானும் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ எல்லாத்தையும் மறந்துடுனா? எம்மாடி, அதான் அக்கா சொல்றால கேட்டுக்க, பழச எல்லாத்தையும் மறந்துடுனா? சரி அத்தா. ஏக்கா, உங்க தங்கச்சி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோன்னே நீங்க மனசு மாறிட்டீங்களே. பின்ன வேற என்ன செய்ய சின்ன பொண்ணு? அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவளை நான் என் பொண்ணாதான் பார்த்தேன். சொல்ல போனா என் மூத்த மகா என் தங்கச்சி தான். அவ என் கால விழுந்து அழுது மன்னிப்பு கேட்கும் போது எனக்கு மனசு கேட்கல பாரு. சரி விடு சுமதி, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இடையில ஏதோ பிரச்சனை வந்துட்டு அதான் இப்ப எல்லாம் சரியாயிட்டுல. ஆமா சிவகாமி பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். குடும்பம்னு இருந்தா பல பிரச்சனை வரதான் செய்யும். நாம தான் அதை அனுசரிச்சு போய் எடுத்து இருக்கணும். ஏக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சிவகாமி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க மகா ஒருத்தங்க நீல கலர் சுடிதார் போட்டுட்டு வருவாங்கல்ல, அதான் என்கிட்ட வந்து ஏக்கா உங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்ன பாத்தியா? என்னமா சொல்ற? ஏன் மௌனா உன்கிட்ட சொன்னா? அக்கா, ஏன் சம்மந்திகாரி அப்படி உங்ககிட்ட வந்து சொன்னா? ஆமா, அவதான் என்கிட்ட வந்து ஏக்கா சும்மா இப்படி வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. எப்படிமா நான் வருத்தப்படாம இருக்க? அக்கா வீட்டுல நான் இருக்கேன், ஆனா என் அக்கா என் முகத்துல கூட முன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாமா. ஏக்கா ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லா வீட்லயும் வரக்கூடிய பிரச்சனை தான். சொல்ல போனா எங்க வீட்டுல எனக்கும் என் மைனிக்காரிக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? ஆனால நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாளிச்சு எடுத்து போயிரும் பாத்துருங்க. ஏன்னா அது என் அண்ணன் வீடு, எங்க அம்மா இருக்காவா, நாளைக்கு நான் வந்து போய் இருக்கணும் பாத்தீங்களா? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருந்தாலும் கண்டு காணது போல போயிடணும்க்கா. இங்க பாருங்கக்கா, ஒன்னு சொல்றேன் கேளுங்கக்கா. உங்க அக்கா பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்களா, 2 பேரும் இப்ப எங்க வீட்டுக்கு போய் உங்க அக்காவை கூட்டிட்டு வந்துருவாங்க கையோட.
சுமதி அக்கா வீட்டுக்குள்ள வந்ததும் நீங்க அவங்க காலில் விழுந்து 2 சொட்டு கண்ணீரை விட்டு கதறி அழுது மன்னிப்பு கேட்டுங்க. நான் என் அக்கா கிட்ட ஏற்கனவே மன்னிப்பு கேட்டமா, ஆனா அவ என்ன முகத்தை கூட பார்த்து பேசலையே. அக்கா சுமதி அக்கா பேசுவாங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. அவங்கள பத்தி எங்களுக்கு தானே தெரியும். சுமதி அக்கா எங்க தெருவோட தங்கமான தாரங்க, தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு நல்ல மனசுக்காரங்க தெரியுமா? நாங்களே அந்த அக்கா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா அடியும் மிதியும் வாங்கியிருக்கேன் இல்ல. சொல்ல போனா அவங்க கிட்ட வாரிலால அடியே நான் வாங்கியிருக்கேனே. அப்படி அடி வாங்கின நானே அவங்க வீட்டுல நின்னு பேசியனா அவங்க எப்படிப்பட்ட தங்கமான மனசு உள்ளவங்க. அதான் சொல்லியில ஒன்னும் இல்ல. சுமதி அக்கா வந்ததா கால்ல விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்க மன்னிச்சுங்கக்கான்னு ஒரு வார்த்தை கேளுங்க, சுமதி அக்கா அப்படியே கரைஞ்சு போயிருவாங்க. ஏன் மேனக பரவாயில்லையே? ஏன் மருமகளுக்கு நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லி குடிக்கல? இந்த அளவுக்கு மேனக மாறிட்டாளா? அக்கா நான் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுட்டீங்கல்ல. சுமதி அக்கா வாரங்க, நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க, அப்புறம் அக்கா தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சரியாக்கா? சரிமோ, சொன்ன போல என் அக்கா காலில் விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேக்குறேமா. இப்பதான் நீங்க சுமதி அக்கா தங்கச்சின்னு நிரூபிச்சிருக்கீங்க. மருமோல ஏன் மவளா இப்படி பேசிருக்கான்னு என்னால நம்ப முடியல பாத்தியா? எத்த என்னாலே தான் நம்பவே முடியல. சரி எப்படியோ என் சம்மதிக்காரனால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆமா மருமோல, இந்த நிமிஷத்துல என் மவளை நினைச்சு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏக்கா என் மவளை இங்க வந்த அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு விளையாடியா எல்லாரும் கூட சேர்ந்து.